மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட பல வாக்குச்சாவடிகளின் நுழைவாயில்களில் திமுகவினர் பிரச்சார பேனர்களை வைத்துக் கொண்டு 2ஆம் எண்ணில் வாக்களிக்குமாறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. அருண் வணக்கம். அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளான மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை ஆகிய 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாகவே நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது மத்திய சென்னையில் பல்வேறு இடங்களில் அனைத்து வாக்குச்சாவடிகள் மையங்கள் முன்பாக திமுகவினர் பூத் ஸ்லிப் வழங்குகிறோம் என்ற பெயரில் திமுகவினுடைய விளம்பர பேனரை அடித்து வைத்துக் கொண்டு திமுக வேட்பாளர் எண் 2ஆம் இடத்தில் இருக்கிறது, மறவாமல் 2ஆம் இடத்தில் வாக்களியுங்கள் என வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் விநியோகம் செய்கிறோம் என்ற பெயரில் நூதன பிரச்சாரத்தை திமுகவினர் செய்து வருகின்றனர். குறிப்பாக மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், சேப்பாக்கம் ஆகிய இந்த 3 இடங்களில் அனைத்து வாக்குச்சாவடிகள் முன்பாகவும் திமுகவினர் இதுபோன்ற விளம்பர பேனர்களை வைத்துக் கொண்டு தமிழக முதலமைச்சர், அதே போன்று திமுகவின் வேட்பாளர் ஆகியோர் முகம் பொறித்த விளம்பர பேனர்களை வைத்துக் கொண்டு பேலட் இயந்திரத்தை தற்காலிகமாக அட்டை பெட்டியில் செய்து வைத்து 2ஆம் எண்ணில் வாக்களிக்க தவறாதீர்கள் என ஒவ்வொரு வாக்காளர்களிடம் பூத் ஸ்லிப்பை கொடுத்து நூதன பிரச்சாரத்தில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் என்பதால் நேற்று முன்தினம் 16ஆம் தேதி மாலையிலேயே பிரச்சாரங்கள் ஓய்ந்து மாலை 6 மணி அளவில் பிரச்சாரங்கள் ஓய்ந்த நிலையில் யாரும் அதற்கு பிறகு பிரச்சாரம் செய்யக்கூடாது, அது பிரச்சாரம் செய்தால் அது தேர்தல் விதிகளை மீறிய செயலாகும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்திருந்த நிலையிலும் கூட மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட பல வாக்குச்சாவடிகள் முன்பாக திமுகவினர் இது போன்று நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. பூத் ஸ்லிப்புகளை அரசு அதிகாரிகள் மட்டும்தான் வழங்க வேண்டும், வெளியில் இருக்கும் ஏஜென்ட்டுகள், அதாவது கட்சி சார்ந்த நபர்கள் பூத் ஸ்லிப்புகளை வழங்கக்கூடாது என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில் கூட தற்போது மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகள் முன்பாகவும் திமுக கொடியை கட்டிக்கொண்டும் விளம்பர பேனர்களை வைத்துக் கொண்டும் 2ஆம் எண்ணில் மறவாமல் வாக்களியுங்கள் என்ற ஒரு வாக்குறுதியை, ஒரு பிரச்சாரத்தை வாக்காளர்கள் முன்பாக திமுகவினர் செய்து வருகின்றனர். இது அப்பட்டமான ஒரு தேர்தல் விதிமீறல் என்பதும் இவற்றை போலீசார் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்பதும் அப்பகுதி வாக்காளர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. அருண், விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.